ஹாய், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு கட்லெஸ்ஸு. உள்ளார அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங்லாம் வச்சலாம். அதில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளார அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்து கூட மஞ்சளும் சேர்த்து வதக்கலாம். உருளைக்கிழங்கு மேலே போட்டோமா மஞ்சள் வாசம் அடிக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டும் சேர்க்கணும் இதில். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கடலை மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கட்லெஸ் கடையில் 18 ரூபான்னு விற்கிறாங்க இங்கே. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம் 1 டீஸ்பூன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. தண்ணி ஊற்றாத ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் மாவு கட்டியாகவே கரைச்சிக்கலாம். பாருங்க, கரெக்டான பதத்தில் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ரெட்டில் இந்த நம்ம ஸ்டஃப்பிங் பண்ணி வச்சிடலாம். அதை நம்ம ப்ரெட்டில் இதில் வச்சிடலாங்க. நல்லா தடவி விட்டுடலாம் ப்ரெட்டு சுற்றி. அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் வெளியே வராத இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளார நம்ம அந்த மசாலா வச்சாலும் அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடலை மாவில் துவட்டி போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நனைய விடணும். இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். பாருங்க, கேஸ் மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்துருச்சுங்க. அப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, வெந்துருச்சு. பாருங்க, இப்போ வெந்தரிசி எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக வெந்து எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பராக கட்லெஸ் பண்ணிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ வந்துருக்குது பாருங்கள்.